பெரியார் சுயமரியாதை ஊடகமும் சென்னை தற்சார்பு திரைப்பட இயக்கம் இணைந்து நடத்துகின்ற ஹபிபி திரைப்படத்தினுடைய பாராட்டு விழா. இந்த விழாவினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தோழர் உலக சினிமா பாஸ்கரன் அவர்களுக்கும், திரைப்படத்தை உருவாக்கிய இயக்குனர் மீரா கதிரவன், தயாரிப்பாளர், அப்படத்தில் பங்கேற்ற மிகச்சிறந்த கலைஞர்கள், திரைப்படத்தை ஆய்வு செய்து இங்கு உரையாற்றிய நம் தோழர்கள், வருகை தந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நிறைய பேசியாச்சு, அதனால அனைத்தையும் நானும் வழிமொழிந்து இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னா போதுமானது. ஆனா உண்மையிலேயே ஒரு திரைப்படம் என்பது அதை பற்றிய ஆய்வு பல கேள்விகளை எழுப்பும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விவாதத்தையே உண்டாக்குச்சு. அதுதான் உண்மையிலேயே அது தூக்கி போட்ட கல்லு. அங்க ஒரு அலை எழும்பணும். ஹபிபி திரைப்படத்துல பல அதிசயங்கள், மேஜிக் அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, இவ்வளவு சின்ன இளம் பெண்கள், அவங்க பார்த்தா ஒரு 38 வயசு பையனுக்கு சித்தியா நடிக்கிறாங்க. இவங்க அந்த பையனோட காதலிக்கு அம்மாவா நடிக்கிறாங்க. அவங்கள இல்லையா அம்மாவா நடிக்கிறாங்க. ஒரு 70 வயதை தாண்டியவர் 30 வயசு யூசுப் பாயா வராரு, இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள். இந்த கலைஞர்களுடைய அந்த மொத்த திறமையும், அப்புறம் அந்த தம்பி, அவர் தான் கதாநாயகர். அவர் அநேகமா உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு பிறகு இந்த மாதிரி உடம்பை ஏத்தி இறக்கி ஒரு படத்துக்காக, அவருக்கு அப்புறம் தான் சொன்னேன். உண்மையிலேயே பார்க்கவே நமக்கே ஆச்சரியமா இருந்தது. இவர் முதல்ல இளைச்ச காட்சிகளை எடுத்துட்டு குண்டானாரா, இல்லை குண்டான காட்சிகளை எடுத்துட்டு இளைச்சாரா அப்படின்னா ரெண்டுமே நடந்திருக்கு அப்படின்னு இயக்குனர் மீரா கதிரவன் அவர்கள் சொன்னார். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிறந்த கலைஞர்களை ஒரு இயக்குனர் எப்படி அவர்களுடைய திறமை பரிமளிக்கும்படி செய்வாருங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. ஆனா நாம ஹபிபி படத்தை பொறுத்தவரை தோழர் ஓவியா அவர்களுடைய கருத்துக்கள் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் எங்க வரோன்னு தெரியாட்டியும் கூட கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வந்தார். அது உண்மையில மகிழ்ச்சிக்குரியதுதான். எப்படியும் கடைசியா பெரியார் திடல் தான் இந்த மாதிரியான கருத்துக்களை மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு இடம். இந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது அவங்க சார்ந்த, இப்போ அவங்க கவின்மலர் அவர்களும் கவிதா அவர்களும் அவங்க சின்ன வயசுல இந்த குடும்பங்களோட வாழ்ந்து அந்த உறவுகளை பற்றி நிறைய சொன்னாங்க. அதை போல அந்த பார்வை அப்படி வரும் பொழுது தோழர் ஓவியா அவர்களுடைய பார்வையும் என்னுடைய பார்வையும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். நம்ம நேரம் குறைவுங்கிறதுனால நான் ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்றேன். எப்படி இதை இந்த எனக்கு படம் பார்க்க தொடங்கினதுல இருந்தே விருமாண்டி படத்தை இது என்ன படம்னு சொல்லுவோம். பாபநாசம் படத்துல திருநெல்வேலி தமிழ் பேசப்படுகிறதே, அதை என்ன படம்னு சொல்லுவோம். பாபநாசம் என்ன படமோ, விருமாண்டி என்ன படமோ, அதுதான் ஹபிபியும். இதில் வாழுகிற மக்களுடைய வாழ்வியல் காட்டப்படுகிறது. அந்த சொற்கள் அப்படி விழுது, அவ்வளவுதான். அவர் கூறியதை போல அது தமிழ் மக்களின் ஒரு பகுதி. இதைத்தான் தோழர் கோம்பை அன்வர் அவர்கள் ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கார். கவிஞர் தம்பி ஈசாக் அவர்கள் எழுதிய மணல் உரையாடல் அப்படின்னு ஒரு கவிதை நூல் வெளிவந்தது. நீங்க படிச்சிருக்கலாம், தெரியாதவங்க வாங்கி படிச்சு பார்க்கணும். அந்த கவிதைகள் முழுக்க இப்படியாக வாழ்வை தேடி அரபு நாடுகளுக்கு போய் அங்கு வாழ்பவர்களுடைய துயரமும் அவர்களுக்காக இங்கு வாழ்பவர்களுடைய துயரத்தையும் பேசிய கவிதைகள். அது இன்றைக்கு படமாக வந்திருக்கிறது.
அப்படிங்கும்போது அது தமிழ் திரைப்படம். அதைப்போல இது பெண்களுக்கான திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அதுலயும் உடன்பாடு இல்ல. இது ஒரு நல்ல குடும்ப படம் அப்படின்னு சொல்லலாம். பாசமலர் மாதிரி இல்லையா? மாயாண்டி குடும்பத்தார் மாரி ஒரு நல்ல குடும்ப படம் அவ்வளவுதான். அதில் பெண் பாத்திரங்கள் வருகிறார்கள். குடும்பத்துல வருவாங்கல்ல, அவங்க இல்லாம குடும்பம் இருக்குமா? அவங்களுடைய இடம் என்னவா இருக்குங்கிறத அவ்வளோ நுட்பமா அதுல வச்சிருக்காங்க. அதான் முக்கியம். கதை வந்து யூசுப் பாய்க்கும் அபுதாஹிருக்கும் நடந்த அனுபவம் தான். கதையினுடைய மைய பாத்திரங்கள் யூசுப் பாயும் அபுதாஹிரும் தான். அவர்களை சுற்றி இருக்கிற பெண்கள் யாரு, என்னவா இருக்காங்க, அவங்க எப்படி இந்த கதையை நகர்த்துறாங்க, அல்லது அவங்களுடைய இடம் என்ன, அதுல தான் சாலியா வராங்க, நிலோஃபர் வராங்க. இது என்னன்னா, அந்த நிலோஃபர், அந்த பள்ளிக்கூடம் இதெல்லாம் பார்க்குற ஒரு 50 வயதை தாண்டியவர்களுக்கு அவங்க கூட படிச்ச ஷமீமு, நூர்ஜஹானு, பர்வீனு, அமீனா எல்லாரும் ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தோற்றத்திலேயே ஒரு அடையாளத்தை காட்டுறது அப்படிங்கிறத அவ்வளோ அழகா காமிச்சிருக்காங்க. அந்த அந்த 80களுடைய வாழ்க்கை இருக்குல்ல, அநேகமா இப்ப இருக்கவங்களுக்கு கேட்டா, இங்க ஒரு தம்பி ரொம்ப நேரமா கனெக்ட் ஆகாம அவரு ஃபோன்லயே தான் இருந்தாரு. எல்லாம் வயசானவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க காதல் வேற மாரி இருக்கும். அது பாட்டு போட்டு ஜாடையாவா பேசிக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அவங்க 2வது நாள் WhatsAppல வந்து படிக்கவே முடியாது. அவ்ளோ பேசிக்குவாங்க. 2ஆம் நாளு. 3ஆம் நாளு பிரேக்கப் ஆயிரும். இல்ல, இல்ல. தொடரவும் செய்வாங்க. அத பத்தி கவலையும் அது வந்து இன்றைய நடைமுறை. நம்ம அத பத்தி துக்கப்பட்டெல்லாம் ஒண்ணும் ஆகுறதில்ல. ஏன்னா, அவங்களுக்கு இது வாழ்க்கையின் எதார்த்தம். நம்ம இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா, அவங்களுக்கு என்னது சில்லி ஃபீலிங்ஸ். கிரிஞ்சு. கிரிஞ்சு. நம்மலாம் அவங்களுக்கு கிரிஞ்சு. ஏன்னா, அவங்க வந்து அது அவங்களுடைய காலகட்டம் தொழில்நுட்பம் கையில வந்துருச்சு. கேசட்ல பேசி அனுப்புன காலம் அவங்களுக்கு தெரியாது. எப்படி அவங்களுக்கு இது புரியும்? புரியாது இல்லையா? அந்த படத்தினுடைய முதல் பாதி முழுக்க உண்மையில கொண்டாட்டமா தான் இருக்கு. இது வந்து அந்த காலகட்டத்தை பார்த்தவங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஏன்னா, பையன் வந்து ஹீரோ பொண்ண அந்த கதாநாயகிய பார்க்கறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் செய்றாரு. ஒரு இடத்துக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுக்குற கேரியர் பாயா வேலை பார்க்குறாரு. ஏன்னா, அந்த பொண்ணு கேரியர கொண்டு வந்து வைக்கும். அந்த அப்படி கை வச்சுட்டு போன கேரியர இப்படி தொட்டு எடுத்துட்டு போறாரு. அவ்வளோதான். அந்த கைப்பட்ட கேரியரை தொட்டு எடுத்துட்டு போறதுக்காக கேரியர் பாய் வேலை பார்த்த பையனை இன்னைக்கு இருக்கவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா, அப்படி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அவங்க உட்கார்ந்துட்டு போன பஸ்ஸுல உட்கார்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த சீட்ல உட்கார்ந்து. அதே மாதிரி அ அந்த பொண்ணோட பேசுறதுக்காக அவங்க பின்னாடி போறதும், ஒரு சோப்பு கட்டிய வச்சு ஃபாரின் சோப்பு. இந்த சோப்பு யார் குடத்துல அந்த பையன் போடுவான்? அப்படின்னு அந்த பொண்ணுங்க பேசிக்கிறதும். அத இவ குடத்துல தான் போட்டான் அப்படின்னு சொன்னோனே, "ஏய் வேணாம் அத எடுத்து போட்டுரு" அப்படின்னு இன்னொரு பொண்ணு கொஞ்சம் பொறாமையா சொல்றதும். இதெல்லாம் வந்து 80கள் 90கள்ல இருந்த வாழ்க்கை. அந்த பொண்ணு ஊருக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போறாங்கன்றதுக்காக அந்த டெம்போ வேன்ல இவரு கிளீனர் மாதிரி முன்னாடி உட்காந்துக்கிட்டு, பூரா பாட்டும் நிலா பாட்டா போட்டு, அந்த பாட்டு போடுறது என்ன, பார்த்துக்கிறது என்ன, அப்புறம் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக மீசை வரையறது என்ன, அதெல்லாம் வந்து சிரிப்பு தான். கொண்டாட்டமா தான் போகுது. இடைவேளைக்கு அப்புறம் ரொம்ப வலியா இருக்கு. அது ஏன் அவ்வளோ வலின்னு எனக்கு தெரியல. தேவையான்னும் தெரியல. அட கடைசியா அந்த பொண்ணு தான் குலா வாங்கிருச்சே. போனா போதுன்னு கல்யாணத்த கூட பண்ணி வச்சிருக்கலாம். கடைசி காட்சியா வச்சிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாவது வந்திருக்கலாம். அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு
அந்த பின்னால காட்சிகள்ல வரக்கூடிய அந்த வலி, அதுக்கு நேர்மாறா அந்த முதல் பாதி முழுக்க அந்த வாழ்க்கை கொண்டாட்டம் அந்த மாதிரி தான் போகுது. கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல. ஏன்னா மாறி வரும் பொருளாதார வாழ்வியல்ல அது இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய விவாகரத்து வழக்கு வருது. அது இதுன்னு சொன்னா, இதுக்கு யார் காரணம்? ஆண் காரணமா? பெண் காரணமா? இல்ல பெண்கள் படிச்சது காரணமா? இப்படியெல்லாம் பட்டிமன்றம் நடக்குது. ஆனா உண்மைய நம்ம ஒத்துக்கணும். குடும்பம் என்கிற அமைப்பு தன்னை தகவமைத்துக் கொள்ளாததால் தோல்வி அடைகிறது. அதுதான் உண்மை. இத நமக்கு ஒத்துக்க மனசு இல்ல. அது 3000 வருஷமா இருக்குது. 2000 ஆண்டா இருக்கட்டும். தன்னை மாறி வரும் சூழலுக்கேற்ப தகவமைத்துக் கொள்ளாத எந்த அமைப்பும் உடைஞ்சு போகும். அதான் உண்மை. இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பக்கமா வெயிட்டை ஏத்தி வச்சு நீ அப்படியே இரு, இது பத்திரமா இருக்கும் அப்படின்னு பெண்களுக்கு சொல்ல நினைக்கிறோம். அப்ப அவங்க நிமிரும் போது எல்லாத்தையும் சேர்த்து தான் உருட்டி விடுவாங்க. நல்லவங்க கெட்டவங்க பார்த்தெல்லாம் உருட்ட மாட்டாங்க. திமிருனா எல்லாம் சேர்ந்து தான் கீழே விழணும். அங்க போய் பேலன்ஸ் பார்க்க வாய்ப்பில்லை. இந்த சூழல்ல அந்த கூட்டு குடும்பத்தினுடைய சில தனித்தன்மை எல்லார் பிள்ளைகளையும் தங்கள் பிள்ளைகளா பார்ப்பாங்க. பல குடும்பத்துல பெரியப்பா சித்தப்பான்னு கூட கூப்பிடுற பழக்கம் இல்லை. அப்பா அப்பாங்கிறவர் எல்லாருக்கும் மூத்தவர். அதுக்கு அடுத்து நடியப்பா, நடப்பா, சின்ன நடப்பா, இப்படிதான் தன்னோட அப்பாவையே நடப்பான்னு சொல்லுவாங்க. அப்பாங்கிறவர் பெரியப்பா தான். அப்போ அந்த சித்தியா இருக்கவங்க என் பையன் வேற நீ வேற இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பாசமும் அந்த உறவும் இதை தவிர வேற எல்லாம் இருப்பாங்க. சித்தி மட்டும்தான் கொடுமைக்காரியா, அம்மா சித்திக்கு கொடுமைப்படுத்தின கதையெல்லாம் கூட இருக்கும். இருந்தாலும் நமக்கு சொல்றது இப்படி பழகி போச்சு. அப்படி வர்ற அந்த ஒரு கதாபாத்திரம் எப்படி அவங்க பார்த்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவா இருந்தாங்க. அந்த சித்தப்பா ஊருக்கு போகும்போது அந்த குட்டி பையன், உண்மையில இதுல எல்லாரும் நல்லா நடிச்ச மாதிரி அந்த குட்டி பையன், அந்த பையன் அவ்வளோ அழகா நடிச்சிருக்கிறான். அவனுக்கு வேற இந்த சுண்ணத் சடங்கு பண்ணி அந்த இந்த பொண்ணு வந்து அவனை வேடிக்கை பார்க்க வந்து அவன் பாட்டுக்கு தேங்காய் கடிச்சிக்கிட்டு படுத்திருக்கிறான். அவனுக்கு ஒரு வெக்கம் வந்து அதெல்லாம் அவ்வளோ அழகா எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே மீரா கதிரவன் அவர்களுக்கு அவருடைய அப்படியே அந்த நாஸ்டாலஜிக் பின்னோக்கிய பயணம் அது வந்து அவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கே ரொம்ப பாராட்டணும். அப்புறம் நேரம் 9வது, அதுக்குள்ள நம்ம கேடயம்லாம் கொடுத்துட்டு முடிக்கணும். அதனால அந்த விவாதத்துக்கு வந்த கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். இங்க ஒரு சகோதரி கூட சொன்னாங்க, இல்ல அந்த பையன் வீடு பேசுனது தான் தப்பு அப்படின்னு. நாங்க 2 பேரும் வந்து பெரியார் சிந்தனையில் வளர்ந்தவங்க. அவங்க சொன்ன கருத்தை நான் வலியுறுத்துறேன். அதனால் ஒரே ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படிங்கிறதுனால இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்க நடந்த தப்பு என்ன? அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாம தங்கச்சி கல்யாணம் பண்ண மாட்டேங்குது. தங்கச்சியை கல்யாணம் பண்ற மாப்பிள்ளைக்கு அம்மா சீரியஸா இருக்காங்க. அதனால அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போகணும். பிரச்சனை உங்களுக்கு தானே. அப்ப என்ன செய்யணும்? தங்கச்சி தன்னோட மாமியார் சாக கிடக்குறாங்கிறத நினைச்சு மரியாதைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகணும். அக்கா அப்புறம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அக்கா என்ன சொல்லணும், அப்பா அந்த வீட்டில் துக்கம் நடந்திருக்கு, இதா பீரியட்ல இருக்காங்க, அந்த அம்மா தனிமையில் இருக்கு, இந்த நேரத்தில் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு சுயமரியாதை பற்றி பேசுகிற பெண் அதைத்தான் பேசியிருப்பான். பரவாயில்ல, அந்த வீட்டில் சாவே நடந்தாலும் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம், ஏன்னா நான் கல்யாணம் பண்ணாம அவ கல்யாணம் பண்ண மாட்டா, அவ கல்யாணம் பண்ணாட்டி அவ மாமியார் செத்து போயிடுவா. அதனால நீ போய் ஒரு சாவு நடந்த வீட்டுல கல்யாணம் பேசு என்று பெரியாரை, அம்பேத்கரை, மார்ட்டின் லூதரை படித்த பெண் சொல்ல மாட்டாள். அங்கேயே அவங்க அப்பாவை பிடிச்சி, அப்பா இது முறையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பா. அங்கதான் நாங்க அந்த கதாபாத்திரம் இந்த புரட்சி பேசுறவங்கன்னு காட்டுறதெல்லாம் நிறைய இந்த பாலச்சந்தர் பாதிப்பு.
ஒரு 2 நிமிடத்துல 100 கதையை பேசுறேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு உலகப்போர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்ட்டு பாரதியார் சிந்து பேரவையில என்ன பாட்டு போட்டார் தெரியுமா? அப்படின்னு சுஹாசினி பேசுவாங்க. அப்பா 3 நிமிஷத்துல எவ்வளோ பேசுற நீ அப்படிம்பாரு சிவகுமார். அந்த கதாநாயகிகள்லாம் ஒரு மாதிரி செயற்கையாவே வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த செயற்கைத்தனம் வந்து கொஞ்சம் இப்படி வந்துருதுன்னு நாங்க நினைக்கிறோம். அது வேற ஒண்ணும் இல்ல. அதனால அந்த பெண் வந்து நியாயத்துக்கு அந்த பையனை கொஞ்சம் பேச விட்டுருப்பா. பேச விட்டு கேட்டிருப்பா. அங்க வந்து எனக்காக நீ பேசலையா? என்னது உனக்கு? அவனுக்கே மக்காச்சே. அவனுக்கு தான் பேசவே தெரியலையே. ஆனா அவன் நல்ல பையன் தானே. எப்படி கத்துறான் அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட ஒருத்தர் அவங்க காதுல கேட்குற மாதிரி கவின் மலர் சொன்னாங்கல்ல, ஏன் அப்படி கத்துறான்? நான் திருட தான் போனேன். சும்மா தெருவில் தானே பஞ்சாயத்து நடக்குது. இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். நான் திருட தான் போனேன்னு சொல்லலாம். ஏன் கத்துறான்? அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட போனவங்க காதில் விழுகிறதுக்கு கத்துறான். நான் திருட தான் போனேன் அப்படின்னு. அவன் நல்ல பையன், கொஞ்சம் சுதாரிப்பு இல்லாத பையன், அவ்வளோதான். அதனால அவனை அந்த பெண் வந்து அப்படி தண்டிச்சிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது எங்க கருத்து. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி அந்த பின்பாதியில எங்க ஒரு ஆலோசனை அல்லது ஒரு விமர்சனம் அப்படின்னா, அந்த முன்பாதியில இருந்த பையங்கள்லாம் பின்னாடிலாம் வயசாயிட்டாங்க. அந்த பின்பாதியில பல வளர்ச்சி ஏற்படும். அதில் ரொம்ப பாராட்ட வேண்டியது, அந்த பெண் வந்து ஒரு நூலகராக வேலை செய்கிறாங்க. லைப்ரரியன் எங்கன்னா அஞ்சுமன் லைப்ரரி. இந்த அஞ்சுமன் லைப்ரரி, அஞ்சுமன் நூலகம் என்பது இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையின் கல்வி தரத்தை முன்னேற்றியதுல பெரிய பங்கு வகித்தது அஞ்சுமன் நூலகம். அது எல்லா இடத்துலயும் இருக்கு. மிகச்சிறந்த நூலகம் கோட்டக்குப்பத்துல இருக்கு. எல்லா ஊர்லயும் அஞ்சுமன் நூலகம் இருக்கு. அந்த அஞ்சுமன் நூலகங்கள்ல மிக அரிய நூல்கள் கிடைக்கும். அதெல்லாம் சேர்ந்துதான் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அந்த அளவுக்கு மாற்றங்களை நம்ம காமிச்சுக்கிட்டே வந்துட்டோம். அப்ப இன்னைக்கு இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க? இன்றைய இளைஞர்கள் என்ன எப்படி இருக்காங்க? இன்னைக்கு வெளியில போறாங்க. அந்த பையனே சொல்றான், நான் விசா வாங்கி என் மனைவியை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இன்றைய இளைஞர்களையும் கொஞ்சம் காமிச்சிருந்தா இன்றைய வாழ்க்கையும் நமக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி நம்ம எல்லாம் வந்து மகிழ்ச்சியான முடிவு வரணும்னு எதிர்பார்க்கிறவங்க. கடைசி காட்சியில வில்லன் வந்து கதாநாயகனை கொல்ல பார்த்து என்ன பண்ணாலும் கடைசியா தீக்குழியில வில்லன் விழுந்துருவார். அந்த வில்லனை கூட கதாநாயகன் காப்பாத்துவார். அப்போ இல்லையா? நம்ம எல்லாம் அதுல தானே வந்திருக்கிறோம். இது வந்து இப்போ அதுல இருந்து 2 கிளையில பிரியுது. ஒண்ணு, கதாநாயகன் என்பவன் நல்லவனாக இருக்க வேண்டியதில்லைன்னு ஒரு மரபு வந்துருச்சு. மங்காத்தா படத்துல இருந்து சூதுகவும்ல தொடர்ந்து கதாநாயகன் என்பவன் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பாக்குறவருக்கு யார் ரோல் மாடல்? கதாநாயகர்கள்லாம் எப்படியெல்லாம் கொலை பண்ணும். இந்த படம் ரிவ்யூவுக்கு போச்சுன்னாங்க. ஏன் சென்சார் போர்டு வந்து அதை மறு ஆய்வுக்கு அனுப்புது? இந்த படத்துல கத்தி இல்லை, அப்படியே அருவாள்ல வெட்டி அந்த ரத்தம் அப்படி சொட்டு சொட்டா விழுந்து தரையில பரவி எப்படி பாக்குறவங்களுக்கு தொண்டைக்குழியை பிடிக்கிற மாதிரி பயம் இல்லை. ஐயோ எங்க அந்த பையன் மாட்டிக்கிட்டானே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை தவிர, பொண்ணுகிட்ட பேச போய் தப்பிச்சு போக முடியாம மாட்டிக்கிட்டானேங்கிற அந்த பதட்டத்தை தவிர அப்படியே உடம்பை கிழிக்கிற காட்சிகள்லாம் இல்லை. இதுக்கு என்ன அவங்களுக்கு சந்தேகம் வந்து ரிவ்யூக்கு போனாங்கன்னு அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆய்வு கூட்டம் தான் வைக்கணும். ஐயா தயவு செய்து நீங்கள் இதில் எதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள்? ஒருவேளை வந்து என்ன ஒரே இஸ்லாமியர்களா காட்டுறாங்க, இது யாரும் குண்டு வைக்கிறத பத்தியே பேசலையே, அந்த காட்சி இல்லாததுனால அப்படி அதுக்காக ஏதாவது ரிவ்யூ அனுப்புனாங்களா அப்படின்னு அவங்கள கேட்கணும். இதெல்லாம் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற நடைமுறை. இப்ப இவ்வளவு ஆபத்தான இந்த சூழல்ல இவ்வளவு ஒரு அழகான படம் வரும்போது அதுல அந்த மயில், அந்த நண்பர், அவர் வந்து கடைசி காட்சியில அவரை கூப்பிட்டு அந்த மண் அள்ளி போட சொல்லும் போது எல்லாருக்கும் அந்த மனசுல அந்த நெகிழ்ச்சி. இதுதானே நம்ம வாழ்க்கை, இதுதானே வாழ்வியல். அதை வந்து இவ்வளவு அழகாக நம்ம சொல்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
அத வந்து இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா கூட முடிச்சிருக்கலாமே! அந்த பொண்ணு குலா வாங்கிருச்சு. அதனால மறுமணம் பண்றது தப்பு இல்ல. அப்படின்னு இன்னைக்கு வளர்ற ஒரு பையன். அவர் சொல்லாமே, "அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்க." அப்படின்னு கூட சொல்லி பண்ணி வச்சிருக்கலாம். அப்படின்னு இருந்தாலும் 2 பேரும் கடைசி காட்சியில சிரிச்சுக்கிறாங்க. அதனால ஒரு வேளை அவர்கள் சேருவார்களோ! அப்படின்னு நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு பாசிட்டிவா இருக்கும்னு நெனச்சுட்டு நம்ம வெளியில வர்றோம். அதனால அந்த பின்பகுதியில வந்த அந்த வலி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனா படம் பார்க்கிறவங்களுக்கு அந்த உணர்வை அது கொடுக்கலாம். இந்த அளவுல இந்த திரைப்படத்தை மக்கள் வந்து பார்க்கணும். பார்த்தா தான் அதுல இருக்கிற மகிழ்ச்சி என்ன? அது என்ன சொல்லுது? நமக்கு எப்படி அது கனெக்ட் ஆகுது? அப்படிங்கிறது புரியும். இப்படிப்பட்ட படங்கள் நெறைய வரணும். அப்பதான் மிக இயல்பாக மக்களுக்கு இதெல்லாம் வந்து சகஜமாகும். அது இதுவும் இது எல்லாம் தமிழ் படம் தான் அப்படிங்கிற இயல்பு நிலைக்கு அது வந்து மாறணும். அத்தகைய வெற்றியை இந்த படம் அடைய வேண்டும் என்று நம்முடைய திரைப்பட தயாரிப்பாளருக்கு தனியா ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா, இந்த மாரி படங்கள தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து துணிச்சல் வேணும். இப்படியான தயாரிப்பாளர்கள் பெருக வேண்டும். இயக்குனர் மீரா கதிரவன் இன்னும் பல சாதனைகளை புரிந்து, இன்னும் பல இயக்குனர்கள் வருவதற்கு ஒரு முன்னோடி ஏராக அவர் தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும். இந்த திரைப்படத்தில் நடித்த கலைஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.